கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜூன் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியில விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாரியான நல்ல பலன்கள், என்ன மாரியான யோகங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. ஏன்னா பல அதிர்ஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சியில வந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு நடக்க போகிறது. அந்த அளவுக்கான ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து உச்சமாகிறாரு. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5க்குரிய அதிபதி. அதனால நிச்சயம் வந்து நிறைய நல்ல பலன்களை பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு செய்வதற்கு காத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து என்னன்னா ஒரு நட்பு கிரகம். அவர் வந்து 9ல உச்சமாக இருக்கிறதுனால வந்து நிறைய அதிர்ஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சில வந்து உங்களுக்கு தேடி வரப்போகிறது. அதோட பல லாட்டரி யோகங்கள், பல பண வரவுகள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து அடிக்க போகிறது. இந்த 9ல வந்து குரு உச்சமாக இருக்கிறதுனால லாட்டரி வந்து இந்த சமயத்துல வாங்குனீங்கன்னா அந்த லாட்டரியின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரப்போகிறது. பண வரவுகள் பார்த்தீங்கன்னா பெருக்கெடுத்து வரப்போகிறது. உங்களுடைய கையில பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் என்பது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து விருச்சிக ராசினியர்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்களை வந்து செய்வதற்கு காத்திருக்கிறாரு. அதனால வந்து குடும்பத்துல வந்து பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில வந்து பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த குரு பகவான் 9ல இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை மட்டும் கொடுக்க போறது கிடையாது. நீங்க செய்யற எந்த முயற்சியா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் தான் கிடைக்க போகிறது. அதனால தைரியமாக நீங்க எந்த ஒரு செயல்களிலுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஈடுபடலாம். இப்ப ஈடுபட்டீங்கன்னா நீங்க எடுத்த காரியங்கள், வெற்றிகள் அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா குவிய போகிறது. இனிமேல் எந்த ஒரு காரியத்திலுமே தடங்கள் இருக்க போகாது. இனி எல்லா காரியங்களிலுமே பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்க போகிறது. மனசுல பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தைரியம், ஒரு தெம்பு இது எல்லாமே பிறக்க போகிறது. அந்த அளவுக்கான ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து உங்களுடைய குடும்பத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2க்குரிய அதிபதி அவர் உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் பாத்தீங்கன்னா நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கிறது. அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தை வந்து இந்த நேரத்துல கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இல்லைன்னா நீங்க தங்கத்தை வாங்கக்கூடிய அமைப்புகளுமே இருக்கிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தை வந்து கிஃப்டா கொடுக்கக்கூடிய அமைப்புகளுமே இருக்கிறது. தங்க கம்மல், முக்கியமாக தங்க கம்மல் வாங்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த சமயத்துல நிறைய இருக்கிறது. அதே மாதிரி காதலிக்கிற விருச்சிக ராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெற்றியில் முடியக்கூடிய அமைப்புகள் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நிறைய இருக்கிறது. உங்களுடைய காதலை பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகளுமே இருக்கிறது. அதனால இந்த நேரத்துல வந்து நீங்க காதலிக்கிறீங்கன்னா தைரியமாக உங்களுடைய காதலை சொல்லலாம். அதில் வெற்றியில் முடிவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கிறது. அடுத்து குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசினியர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால குழந்தை பாக்கியத்திற்காக நீங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க தைரியமாக முயற்சி பண்ணலாம். உங்களுடைய முயற்சியில பாத்தீங்கன்னா வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பூர்வீக சொத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான அமைப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி அப்பாவளி சொத்துக்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பாத்தீங்கன்னா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த 2ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். அவர் வந்து 9 உச்சமாக இருக்கிறாரு. இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு தனஸ்தான அதிபதி மட்டுமல்ல தனக்காரகன். ஒரு தனக்காரகன் பாத்தீங்கன்னா 9ல உச்சமாக இருக்கிறதுனால இந்த 2026 குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய கையில வந்து பணம் பாத்தீங்கன்னா புரண்டுகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு அதிகமான பணவரவுகளை ஏற்படுத்தி தருவாரு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து என்னன்னா ஒரு நட்பு கிரகம். அதனால நிறைய பணவரவுகளை பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பணவரவு பாத்தீங்கன்னா நீங்க அதிர்ஷ்டம், லாட்டரி மட்டும் கிடையாது, பல வழியில வரும். உங்களுடைய பூர்வீக சொத்துனால வரும், அதே மாதிரி உங்களுடைய முயற்சினால வரும், உங்களுடைய வெற்றியினால வரும். இந்த மாதிரி பல வழிகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் என்பது இந்த குரு பேச்சில உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப டாப்ல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகமாக மார்க் வாங்கக்கூடிய அமைப்புகள் பாத்தீங்கன்னா இந்த ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கான நல்ல முன்னேற்றம் பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து பொதுவா வந்து என்னன்னா ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வை வந்து ராசியின் மேல விழுந்தாலே வந்து என்னன்னா ஒரு நல்ல மாற்றம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அதிலும் இந்த குரு பகவானுடைய பார்வை விழுகுது. அதிலும் உச்சம் பெற்ற குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா இந்த உங்களுடைய ராசியின் மேல விழுகிறதுனால பாத்தீங்கன்னா வேற லெவல் முன்னேற்றம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த கட்ட லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா இருக்கிறது. ஏன்னா எல்லாமே வந்து என்னன்னா உங்களுடைய முயற்சியினால பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்க போகிறது. ஏன்னா குரு பகவானுடைய நேரடி பார்வை பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல விழுகுது. அதனால நீங்க செய்யக்கூடிய
எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னால வந்து தேடி வரப்போகிறது. அதோட உங்களை சுத்தி விலகி இருந்த உறவினர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்ப ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கான முன்னேற்றம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகிறது. அதனால இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசினியர்களுக்கு வந்து என்னன்னா ஒரு மகத்தான வெற்றியான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பக்கபலமாகவும் நிச்சயமாக இருப்பார்கள். உங்களுக்கு என்னென்ன தேவை உங்களுடைய வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடியவர்களாகவும் பாத்தீங்கன்னா இந்த இளைய சகோதர சகோதரிகள் இருக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர்களுடைய மியூசிக்ல பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு உங்களுடைய முயற்சினால பாத்தீங்கன்னா மியூசிக்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்துல நீங்க சூப்பர் சிங்கர், ஜி தமிழ்ல உள்ள இந்த கான்டெக்ட் இந்த மாதிரி இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால மியூசிக்ல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய ஆட்கள் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து நீங்க முயற்சி பண்ணலாம். உங்களுடைய முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்திற்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அல்லது வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்துக்கு ஒரு இன்ப சுற்றுலா அல்லது பக்தி சுற்றுலா பாத்தீங்கன்னா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பாத்தீங்கன்னா கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. பழைய கோவில்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கோவில்ல பாத்தீங்கன்னா ராஜ மரியாதைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க. அதே மாதிரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய உதவிகள் செய்வீர்கள். அதனால உங்களுக்கு நிறைய புண்ணியம் பாக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கிறது. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் என்பது நிச்சயம் இருக்கும். அதிலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த நேரத்துல வந்து உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய மாமனார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுக்கு தேவையான உதவிகளை பாத்தீங்கன்னா பக்கபலமாக இருந்து உங்களுக்கு எல்லாவற்றையுமே செய்வார். அந்த அளவுக்கான ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இந்த காலகட்டம். அதே மாதிரி PhD படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அதே மாதிரி அவங்களுடைய தீசிஸை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அமையும். இந்த நேரத்துல வந்து நீங்க வெளிநாட்டு வேலைக்கோ அல்லது வெளிநாட்டு அதே மாதிரி வெளி மாநிலத்துக்கோ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதுல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. நிறைய யாகங்கள் பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய அமைப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகிறது. அதே மாதிரி நீங்க கோவில் யாகத்துல பாத்தீங்கன்னா கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். அதே மாதிரி சொற்பொழிவு ஆற்றக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நீங்க உங்களுடைய சொற்பொழிவை கேட்டு பல பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிச்சு போயிருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நீங்க பேசுற எல்லா பேச்சுக்களுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சை வந்து கேட்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய உரை வந்து அற்புதமாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நீங்க என்ன பேசினாலுமே பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து கூர்ந்து கவனிக்கிறதுக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்துல நீங்க விரும்பின சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து என்னன்னா சாப்பிடக்கூடிய அமைப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது. நீங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய அமைப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல இருக்கிறது. அதனால விதவிதமான உணவுகள் என்பது இந்த நேரத்துல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி விதவிதமான ஆடைகள் பாத்தீங்கன்னா அணியக்கூடிய வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா உங்களை வந்து நீட்டா வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பிலே வந்து என்னன்னா இந்த நேரத்துல இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா பொலிவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த நேரத்துல வந்து உங்களுடைய உடல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இருக்கிறது.